ஹுபுபுபாவின் சிறிய பகுதி அது. மற்றொரு மாதிரி நான் சராசரி அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறேன். வாவ்! ஓ, இது உலகிலேயே மிகப்பெரிய பித்தளை ஜெல்லியின் பரிமாறல். நீங்கள் இதை பார்த்தீர்களா? அது என்ன? மன்னிக்கவும் நண்பர்களே, நான் என்னுடைய குமை சுவைக்க காத்திருக்க முடியாது. நன்றி. இது ரொம்ப சுவையா உள்ளது. மேலும் நீங்க பங்கு சரக்குகளை ஊதலாம். குளிர்ச்சி. சரியா? அதில் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஒரு நிமிஷம். நான் அடுத்தது. சரி, பேசலாம். நான் இல்லை. காத்திருங்கள், நான் அடுத்ததாக இருக்கலாம் தானே, தயவு செய்து. சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். நன்றி கேனி. ருசியா, வாவ், என்ன சுவையானது. அத பாருங்க. எவ்வளவு குளிர்ந்திருக்குது. அப்படி தெரிகிறது. அது ஒரு புதிய அதிசய வலிமையை பெற்றுள்ளது. அது பனிக்குள் ஊதுவதே யாருங்கள்? குளிராகி கொண்டிருக்கிறது. மேலும் அது மீண்டும் குளிராக இருக்கிறது. என்னை காப்பாற்றவும். நான் தங்கத்தால் உறைந்து போயிருக்கிறேன். நான் நகர முடியவில்லை. ஹே, நான் அதை அதிகமாக செய்தேன் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே. நன்றி. இந்த கன்னங்கள் மிகவும் சிறியதாக உள்ளன. ஆஹா, ஆஷ்லி இங்க பூட்டப்பட்டிருந்தாளா? ஆம், சரி. எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிறது. வா, என் அதிர்ச்சி நம்ப முடியல. அவரு நூடுல்ஸ் சாப்பிட போறாரா? சரி, நீங்க தொடங்குங்க. ஆஹா, என்ன ஹயாங்கம். நான் இத நல்லா குச்சி கொண்டு சாப்பிடுறேன். என்ன என்ன எதற்கு இது வரவில்லை? ஓ, என்னது? அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன். இது ருசியாக உள்ளது. உப்ஸ், பெண்களே, நான் நன்றாக இருக்கிறேன். ஓ மை குட், ராக்ஸி, அது கனவில் நடந்ததல்ல. எனக்கு பெரிய நூடுல்ஸ் பாக்கெட் கிடைத்தது. அமைதியாக இரு. இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஓ, இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது கிழ்ச்சியூட்டும். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கெட்சப் எப்படி? இதுவே ருசியாக இருக்கிறது. இந்த நூடுல்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை. இத கெடப்பிக்க வேண்டாம் கெட்சப் சேர்த்து. ஏன் அது ஏற்கனவே போய்விட்டதா? சரி, சரி. அடுத்து யார்? என் நேரம் வந்துச்சு. வந்துடு பெண்களே. நான் கெட்சப் வச்சு மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம். அஷ்லி இல்லாம இந்த ருசி இல்ல. இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸில் சேர்க்க விரும்புகிறேன். வெண்ணெய், இது மற்றும் மாயமாகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. இதை நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன். முதலிய உங்களுக்கு பயன்படுத்த ஒரு சாதனம் உள்ளது. சூப்பர் வேகமாக. முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகிவிட வேண்டும் மற்றும் இரண்டாவது கையை இது உதவி கொள்கிறேன். நான் த்ரில்லாகி நிற்கிறேன். இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது. ஆஹா, ருசியா இருக்கிறது. ஹே, எண்ணி பைத்தியமாகி போய திட்டமோ அதன் பிடிக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமாக இருக்கிறது. நான் இப்போதான் தொடங்கினேன். இது இவ்வளவு வேகமா முடியாது. ஓ பெண்களே, எவ்வளோ நகைச்சுவை. நீங்க மன்னிச்சுக்கோ, நான் கழுவ நாஞ்சிடுச்சு. இது உங்களுடையதா இல்லையா? ஓ, உண்மையா? நன்றி. நான் எனது பகுதியை அப்படியே முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனம் வருந்தாமல் வேண்டும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஓ ஆம், மரியாதையே இல்லை. அதை பாருங்கள். ஆம், இது உருவாக்கப்பட்டுள்ளது. பார்மலேடு, அது ஒரு வினோதம். வாவ், இது அபாரமானது. என்ன அதிர்ஷ்டம். உண்மையில்
என் கோட்டு மிக சிறியதுதான். அவ்வளவு சிறிது எங்கேயோ காணக்கூடிய நிலையில் இருக்கிறது. என்னை பற்றினால் ஏதும் இல்லாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தை விட மேன்மையானது. சரி, ஆஹா, அருமை. நாங்கள் ஒவ்வொரு கடைசியையும் ரசிக்கிறோம். ஓ ஆ ஏ லாஷ்லி, அதை எனக்கு விடு. பாருங்கள், இது எனக்கு சொந்தம். சரி, எனக்கு இன்னும் முழு மத்திய அளவேனும் கோக் இருக்கிறது. நானோ அதனுடன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். முதல்ல பாதியா வெட்டுவோம். கட்டையாகவும் பேனஸ் கட்டைகளாகவும் பிரிக்கலாம். பற்றையா, என் யோசனையை பாருங்கள். அது மகிழ்ச்சியாக இருந்ததல்லவா? சரி, முயற்சி செய்கிறோம். மகிழ்ச்சி மிகவும் குறைவு இல்லாமல். இது முதல் தடவை நான் ஏதேனும் மதுரை சுவையுடன் மோர் மேலட் சுவைத்திருக்கிறேன். இது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. ஹே கென்னி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? சரி, ஐயையோ, நீ ஏற்கனவே உன் ஜாம் உணவுக்கு பின்தங்கி இருக்கிறாய். அதை முழுமையாக அனுபவிக்க செய்துவிடு. அருமையானது. அதை அனைத்தையும் ஒரே முறையில் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நேரம்தான். என் சூப்பர் மெகா கோலாவை முயற்சிக்கவிருந்தேன். நேரம் எண்ணிக்கொண்டிருந்தேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி தோழி, உன்னுடைய லேபிளை களைந்துவிட நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய உள்ளே எவ்வளவு சூப்பராக இருக்கிறாய் என்பதை பார்க்க முயற்சிக்கலாம். ஆம், எனக்கு ஒரு அழகான யோசனை உள்ளது. அதை மிக பெரியதாக ஊற்றலாம். ஆமாம், அது அவ்வளவு எளிதல்ல. சரி, பரவாயில்லை. இப்போ நான் எல்லாவற்றையும் ஒரு சரிகரவையை பயன்படுத்தி உருக்க போறேன். ஒரு அழகானதாக்கும். ஓடே, ஓஹா, ஆஹா, இது உணர்ச்சி கிளர்ச்சி. ஆஹா, நான் சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஆமாம், இது ஏஏஜிவேயோரி சுவையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்வோம். உண்மையாக கூறுகிறேன், இது எடுக்கின்ற நேரத்தை விட குறைவாக ஆகும் என்று நினைத்தேன். முடிவிற்கிறீர்களே, தயாரா? ஓஹோ ஓஹோ, இது என்னிடம் உள்ளதை முயற்சிக்க நேரம். அது மிகவும் ஆரோக்கியமானது. இப்போ அது முந்தியதை விட ருசிகரமாக இருக்கு. நாங்களும் முயற்சிக்க விரும்புகிறோம். அமைதியாக இருங்கள் மக்கள். அது வேலை செய்யாததற்கு. வா ராக்ஷி, அவள் அதையெல்லாம் குடித்து விட்டாளே. ஒரு தங்கம். ஹா, இது அற்புதமானது நண்பர்களே. அதை பற்றி கனவு காணக்கூடாது. என்ன காரணம்? இது நான் இதுவரை பார்த்த சிறிய பிட்ச் என்பதே. மற்றவங்க போல நான் அந்த சராசரி அளவு இனிப்புகளையே சாப்பிடுகிறேன். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ரே, எனக்கு பெரிய பகுதி கிடைச்சது மற்றும் அது அருமையாக இருக்கும். ஆஷ்லி, நீதான் முதலில். நன்று. சரி, என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். என் சிறிய பட்டாசுகளை எப்படி பிடிச்சிருக்கிறது? அப்படின்னா முடியுது. அம்மா, நேரா என் கண்ணில். வா, சரி, பாப் ராக்குகளை முயற்சித்து பார்க்கலாம். அட, இது ரொம்ப குளிரா இருக்குது. எனக்கு பிடிக்கும். அத பூர்த்தியா என் வாயில போட்டால் என்ன ஆகும் என தெரியல. பாதுகாப்பா இருங்க. அழுதோ, எனக்கு அது கையில் இருந்து விட்டு விட்டது போல தோன்றுகிறது. மன்னிக்கவும், முடியாது. அது இல்லை. ஓ, முகம் மேசையில் சிந்தப்படுகிறது. ஓ இல்லை, மீண்டும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மிகவும் அதிகமான பட்டாசுகள். எல்லோரும்
உயிரோடு இருக்கிறீர்களா? பார்க்கவும். இது எங்களை மாசாத்திரம். ஒரு பார்வை விடுவோம். உள்ள என்ன இருக்கு? ஆச்சரியம். பொன் மற்றும் ஜெல்லி. என்ன? ஏய், ஒரு நிமிஷம் இருங்களேன். சரி, கார்டுகளை எடுத்துக்கொள். நான் அதை சாப்பிட போகிறேன். நான் விரும்ப முடியும். என்னிடம் ஏதும் இல்லை. எப்படி? இந்த அட்டைகளை யார் உருவாக்கினார்கள்? அதை கொண்டு போ. ஹோம், எனது கருத்தில் எல்லாவற்றும் நியாயம். இதை மகிழ்ச்சியுடன் முயற்சிப்பேன். இது அழகாக காட்டுகிறது. மிகச் சுவையாக இருக்கிறது. வாவ், எனக்கும் அது வேண்டும். நான் செவந்தி குவியலின் கனவுதான் கண்டிருக்கிறேன். என்ன? என் குவியல் கூட செவந்தி இல்லையா? எனக்கு ஜெல்லி கொடு. அது நியாயம் இல்லை. உன்னிடம் வெற்று அட்டைதான். அதை பெற முடியாது. என்ன அழகான உடை. ஹே, சரி, நான் அதை நேசிக்கிறேன். வாவ், அதை பாருங்கள். தங்க மோதிரங்கள், காதணி, சங்கிலி, எல்லாமே அழகாக இருக்கு. என் கனவு நிஜமாகிவிட்டது. நான் இப்போது பணக்காரன். என்னை பற்றியோ? ஹே பாப், நானா? அதே பெண்ண தேவை. ஓ பிரிட்னி, ஒரு ரோஜா கொடு. ஹா, சல்யூட், அழகான பெண்ணே. இது உன் பங்கு. நன்றி. என்ன நடக்கிறது? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நான் பிரைன். ஐயோ, நான் மன்னிப்பு கேட்கிறேன். பெண்மை, நான் தவறானேன். என் அழகு போய்விட்டது. என்ன? ஐயோ, இது பயமுறுக்குகிறது. ஓ பெண்களே, கார்டுகளை எடுங்கள். ஜீன், நம்ம சந்தேசத்தை உங்களால் தொடங்கலாம். ஓ ஓ, இது பிங்க். ஓ இல்லை, நான் அதை வேண்டாம். நன்றி, மறுக்கவே முடியாது. இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ ஓ ஓ, மிகவும் காரமாகிறது. வாங்க, இது என்ன கொடுமை. பிடித்துக்கொள்ளு பிரிட்னி. வாங்க, நான் செய்து முடிக்க முடியும். எனக்கு குளிராக இருக்கிறது. குளிராக இருக்கிறது. குளிராக இருக்கிறது. அது நான். காரி, துண்டை வேறுபடவா? என்ன? தயவு செய்து எனக்கு ஒரு சிகிச்சையை அளிக்க முடியுமா? ஆஹா, எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம். நேரம். ஹே, நிறுத்து திருடன். நீ அவ்வாறு செய்ய முடியாது. ஆஹா, ஒரு யோசனை. என்ன என்ன நடக்கிறது?
அவசரமாக இங்கே வாருங்கள். ஜோனாவை என்னிடமிருந்து திருடுகின்றனர். வாங்க, சமீபமாக இரு. நான் அவளால் டோனட் சாப்பிடக்கூடாது என்று விரும்புகிறேன். உள்ளே வா. 1 2 3. சரி. ஓ, அப்படியா? ஒரு சசைவில்லா உருளைக்கிழங்கு. சரி. நீங்கள் உதவி கொண்டு உங்கள் தேவையின் ஐஸ்கிரீத்தை செய்யுங்கள். ஜேடு. நானும் முடித்தேன். ஆமாம், அதை மற்றவர்களின் துப்புடன் சாப்பிட மாட்டேன். எனக்கு வாந்தி வரப்போகிறது. இல்லை இல்லை இல்லை. நான் வெளியேறுகிறேன். அனைவரும் என்ன? உங்களுக்காக அழகான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்வேன். சரி சரி சரி. பர்கர் செய்ய நேரம். ஆஹா, இந்த பேக்கேஜிங்கை பாருங்கள். இதை பார்த்தால் அற்புதமாக இருக்கிறது. நான் இதை நக்குகிறேன். என்ன? இல்ல, அருமை. ஆரம்பிக்கலாம். இது ஒரு இல்லை. நீர் கெடுப்பார். இங்கு ஒரு நிமிஷம். ஓ ஹோர்கே, தயவு செய்து நிறுத்துங்கள். ஆமாம், இப்போது கேக் கசிவு நீர் நிறைந்து விட்டது. அதை இனி நான் சாப்பிட விரும்பவில்லை. நான் மிகவும் மோசமானவன். சரி, இது ஒரு அழகான குகை. சிலை இன்னும் வேணுமா? நம்ப முடியாத விஷயம். சாந்தியமா, சூப்பர். ஓ, என்னுடைய பற்கள் எப்படிங்க? சீட் சீட். அது விழுந்து விட்டது. எவ்வளவு பேராபத்து. இது இப்படித்தான். ஒரு படம் எடுத்துக் கொள்ளலாம். மிக அழகாக இருக்கிறீர்கள். ஜீன், பார்த்தீர்களா? அப்பா, கொஞ்சம் பயமா இருக்கிறதே. ஓ, எனக்கு இதை பிடிக்கும். பார்ப்போம். ஹுரே! நான் அதிர்ஷ்டசாலி. நான் வாடிக்கையாளர்கள். நீர் மாற்ற விரும்புகிறீர்களா? நான் செலுத்துவேன். அருமை, நன்றி. ஒன்று 2. என்னுடைய பணத்தை திருப்பிக் கொடு. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்கள் அசாத்தியமானவர்கள் பெண்களே. ஆனால் இப்போது நான் இறுதியாக இந்த சுவை மிகுந்த உணவுக்கு கோணை ரசிக்க முடிகிறது. சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து. ஆஹா, ஆம், கூல். இதை சாப்பிட நன்றாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஹே, நீ நிறைய சாப்பிட்டு விட்டாய். இது மாண்டியின் முறை.
ஓ இல்லை, இது நல்லதில்லை. வந்துடு மாண்டி, இதை சாப்பிடு. நாங்கள் உனக்கு உதவும். சொல். உன் முகம். நீ அகத்தே உடைந்துள்ளாய். அதை சீர் செய்ய வேண்டியது அவசியம். ஐயோ இல்ல. அது என்ன? நான் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம் என நினைக்கிறேன். நான் இதை சாப்பிட வேண்டியதுதான். ஒரு ஆக்டோபஸை விரும்புவதா? நான் இதை ஒவ்வொரு நாளும் செய்கிறேன். இங்கே வா என் அழகானவளே, நீ அழகாக இருக்கிறாய். ஓ, நான் அதை விரும்புகிறேன். நம்ப முடியவில்லை. அங்கே எதுவும் இல்லை. ஓ, அந்த இடத்தில் ஓர் மறுகால் உள்ளது. சரி, கவனமாக இரு. நான் குறி வைத்து விட்டேன். இது என்னிடமிருந்து எடு. ஒரு பெண்ணின் உதவியாளர் மற்றும் மதுரடி வெட்ககரமானது. இருக்கிறது. என்னாலும் ஒன்றும் காண முடியவில்லை. ஓ, என் முடி கண்ணாடி. ஓ, இதோ அது. பாட்டியின் முடி எப்படி அழகாக இருக்கிறது காணுங்கள். அது நல்லதா இருந்தது. மாமா, நம்மால் இதை திறக்க முடியுமா? சரி. ஓஹோ, நூடுல்ஸ். முதலில் கார்டுகள். நான் இதை விரும்புகிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நான் இதை சாப்பிடுகிறேன். காத்திரு, ஏதோ ஒன்று நகர்கிறது. ஓ, சில சூடுகள் ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு பூச்சிகள் பயமாக இருக்கிறது. நான் சரி இருக்கிறேன். சரி, நான் அமைதியாக இருக்க வேண்டும். நீ இப்போ இப்படி போற. வாங்க. அனுபவம் இல்லாதவர்கள். என் பேசு பூச்சிகளை முன்பு ஒருபோதும் சாப்பிட்டதில்லையா? நண்பா, உன் வாயை சிறிது அகலமாக திற. நல்லது. உங்கள் வாயை அரைத்து கழுவ வேண்டும். நன்றி பாட்டி. இல்லை, நான் முடிக்க முடியாது. அதை நீ உண்டுவிட முடியாது. என் நம்பிக்கையின்படி நாங்கள் திரும்ப போவதில்லை. ஆனால் மிகவும் பிடிக்கும். ஆகவே நான் உணவிற்கு கொஞ்சம் காரம் சேர்க்கிறேன். சரி, மேலே பார்க்கிறேன். சில நீங்களும் இப்போதே முயற்சிக்கலாம். சுவை மிகவும் சிறந்தது. மகிழ்ச்சியுடன் உட்கார்ந்து பார்த்ததுக்கு நன்றி. என்ன? ஓ, வணக்கம் பெண்ணே. யாருக்காவது ஒரு பர்கர் வேணுமா? நிச்சயமாக இல்லை. நல்லா இல்ல. முதலில் நான் முயற்சி செய்கிறேன். நான் இனிப்பு ஒன்றை தொடங்குகிறேன். சுவையாக இருக்கிறது. பின்னர் ரசமான தக்காளி. இதுவே. எனக்கு இந்த பர்கர் மிகவும் பிடிக்கும். அடுத்தது மற்றும் கடைசி ஒன்று. உன்னை கண்டுபிடித்தேன். வெளியே வாங்க, போகலாம். உங்கள் உணவை ரசியுங்கள். இது ஒரு மகிழ்ச்சியான காட்சி ஆகும். ஓ, எனக்கு இது டிபிஎஸ்சி ஹுவான் இல்லை. இது சலகத்தால் மூடப்பட்டுள்ளது. என் பாட்டிக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் பற்களில் தேய்த்து சுத்தம் செய்யவும் நேரம். அருமை. நன்றி. அற்புதமாக இருக்கிறது. ஸ்பெஷல் மின்ஸ் ஸ்ப்ரிங். புதிய தனத்தின் எஹ்சாசத்துக்காக செயின்ட்.
என்ன பற்றி உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாட்டி, நான் இந்த பர்கரை முடிக்கலாமா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். தயவு செய்து வணக்கம். அதை திறந்து பாரு, சரியா? எனக்கு தெரியல. இல்ல, பூனை உணவு கொடுமையானது. நான் கடிக்கிறேன். அத புடிச்சு கிழிசா இருக்காது. சரி, நீங்க இதை எப்படி கையாளுறீங்க அப்படின்னு பாக்குறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவள் ஏன் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாள்? ஓ, அப்படி என்றால். என்ன நினைவு கூர்ந்து அவர்களால் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். நான் ஒரு பூனையாகிறேன் என்று கனவு காண்கிறேன். முதலில் இருப்பது எப்போதும் கடினம், குறிப்பாக உணவு நாற்றமின்றி கொண்டிருந்தால். என் மூக்கை மூடுவது என்ன பயங்கரம். இப்போ நான் இதை இன்னும் ஜாஸ்தி சாப்பிடணும். அப்போ நான் சீக்கிரம் பூனையாக மாறுவேன். ஓ, எனக்கு தெரிஞ்சது. நானே எனக்கு ஒரு டோஸ்ட் செய்யறேன். பூனை உணவு உண்மையில ரொம்ப இயலாமையும், ஆனா கனவுக்காக என்ன செய்யலாம்? இது என்ன? சாப்பிடு. சரி சரி. அவள் பைத்தியமாக உள்ளாள். பார்த்து பாருங்கள். புதன், நீ எங்கு போகிறாய்? செல்லமே, அதை சாப்பிட்டு பூனை என்றாகி விட மாட்டாய். அறம் 1 2 3 1 2 தயாராக. புதன்கிழமை. எனக்கு சோர்வாக உள்ளது. ஒரு கற்றாழை செடி. சரி, அதை நான் சாப்பிட வேண்டும். அதிர்ஷ்டசாலி. நான் அதை நக்க வேண்டுமா? என் கையை தட்டி விட்டேன். ஆம், சரியா? நீளு. எனக்கு தலை சுற்றலா இருக்குது. ஓ, தயவு செய்து. ஓ, என்ன மீறி. ஆமாம், அற்புதம். இதோ என் போலியான நாக்கு. எல்லோரையும் மிரட்ட போறேன். ஹனி, எதுவும் இல்லை. வேணுமா? நான் இதை செய்கிறேன். அட போங்க. முடிந்தது. ரொம்ப மோசம். சரி, நன்றி. இந்த ஊசிகளை அவசரமாக எடுக்க வேண்டும். என்ன? இல்லை. ஓ, இது வலிக்கும். மன்னிக்கவும். ஆம், இது ஒரு காரணம். நான் உதவவில்லை. என்ன? இப்போது இதற்கு தற்காலிகமாக ஒரு பாண்டேஜ். பார்த்ததற்கு நன்றி. ஓ, என்ன என்ன இது? எனக்கு சுவாசிக்கணும். நான் அப்படி செல்ல விஷமம் செய்ய வேண்டாமே. பாட்டியிடம் இப்படி நடந்து கூடாது. நன்றி. புதன்கிழமையாம். எந்திரம் வந்துவிட்டது. இந்த முள் நல்லிக்காய் பழத்தை கொண்டு நான் இனிப்பான வெள்ளரிக்காய் செய்ய போகிறேன். அது பயங்கரமா? உதைத்து விடுங்கள். இனி முள் இல்லை. இதை சாப்பிடுவதில் கஷ்டம் இருக்காது. அதிகாராயிர அளவுக்கு நல்லதாக இல்லை, ஆனால் செய்யக்கூடியதா. அதை கழி. அதியா, எல்லோருமே இங்கே இருக்கிறார்கள். எனக்கு சுவையான சாக்லேட் வேணும். அதை எனக்காக தயார் செய்யவும். அம்மா, சரி, நல்லா ஆரம்பிப்போம். நான் ஒரு கூக்கி எடுத்துக்கொள்கிறேன். நன்றி பாட்டி. இது உண்மையிலேயே ருசிக்கிறதே. சரி, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். எனக்கு சாக்லேட்டை உருக்க பேனா வேண்டும். ஆஹா, அது அழகாக இருக்கிறது. ஆமாம். அட, இது அளவாக சரி என்று வேண்டியதை பெற்றேன். இல்லை, இங்க சாக்லேட் எங்க? ஓ, இந்த இடத்திலிருந்து வெளியேறு. எனது சாக்லேட்டை திருட முடியாது. நிறுத்து, டைலர். சரி, ஆனால் எனக்கு சில சாக்லேட் வேண்டும். ஓ, கவலைப்படாதீர்கள். இதோ உங்களுக்காக. நன்றி பாட்டி. இது உண்மையில் சற்றே நன்றாக இருக்கிறது. மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. 2 சாக்லேட் துண்டுகளை எடுத்துக்கொண்டு ஸ்ட்ராபெரியை உள்ளே வைக்கலாம். அழகாக இருப்பதாக தெரியவில்லை, ஆனால் எதுவும் இல்லாததை விட இது சிறந்தது. டைலர், நீதான் அதை மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கலாமே. ஓ, ஆமாம். சரி, முயற்சி செய்யலாம். இதனால் என்ன கிடைக்கின்றது என்று பார்க்கலாம். சாக்லேட் கேண்டு கரைந்து விட்டது. இப்போது எனக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் சாக்லேட் இருக்கின்றன.
இதை பாண்டாக்களாக அலங்கரிக்கிறேன். அதை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. உங்களுக்கு பிடிச்சிருச்சா பாட்டி? Oh, you stop that shower. Belair, Tyler, பாருங்க ஒன்றில் இன்னும் சில சாக்லேட் மிச்சமுள்ள. நான் சாக்லேட் ஸ்நாக் ஒன்றை தயாரிச்சு இதை வெள்ளை சாக்லேட்டோட அலங்கரிக்க போறேன். இது யாழ் சாக்லேட்டுடன் சேர்க்கவும். மற்றொன்றை மிகவும் தோன்றும் நீல சாக்லேட்டுடன் சேர்க்கவும். ஓ, இது மிகவும் அழகாக அமைந்து விட்டது. அவசரம் குரங்குகள் போல அலங்கரிக்க எழுதுறேன். அவ ரொம்ப அழகா இருக்கி. அதை பார்த்து பாரா டைலர். ஓ, அவன் எங்கே? சரி, எனக்கு சாண்ட்ரஸ், நீ சீரியஸா இருக்கிறியா? அத பெருமையா இருக்கு. சரி, நீ இங்க இருக்கலாம், ஆனா போய் எனது சாக்லேட்டை தொடாத. நான் இந்த துண்டை தேவைப்படும், நீ அதை எடுத்து கொள்ளலாம். பாரு, உன் அதிர்ஷ்டம் சிரிச்சிச்சு. ஏற்கனவே எடுத்தாயா? நான் ஃப்ளமிங்கோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் விவரங்கள் சேர்த்து இப்போது நான் வண்ணம் வைக்க முடியும். ஓ ஆம், அழகான பிங்க் நிறம் சரியான பிங்க் ஃப்ளமிங்கோக்காக. அருமையாக இருக்கிறது. நன்றி, எனக்கும் அதே பிடிக்கும். சாப்பிடக்கூடாது. நாம் தயார். ஆஹா, இது அழகாக இருக்கிறது. தொடங்கலாம். நான் இந்த சிறிய அழகு பொண்டாக்களை கொண்டிருக்கிறேன். ஆஹா, சுவையாக இருக்கிறது. இந்த ஃப்ளமிங்கோவுக்கு என்ன? அட, நான் இசை ட்ரை பண்ணலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதம். நான் நிறுத்த முடியல. சரி, கடைசி பகுதி. இந்த குட்டி விலங்குகள். உங்களை நான் கூட சாப்பிட போறேன். ஆமாம், இது மிகவும் சுவையான உணவு. நீண்ட காலம் பாட்டி, நீங்க தான் வெற்றி பெற்றீர்கள். அடஜண்டமா? ஓ, மிகவும் நன்றி. நான் வென்றது. ஏன் நீஹா? இந்த முறை எனக்கு செவ்வக வடிவில் சாக்லேட்டாக சுவையாக ஏதாவது வேண்டும். ஓ, அப்பாஸ்ட்ராலர் இந்த பாறை எடுத்துக்கொள்கிறேன். எல்லாம் ட்ரைங்கேட் ட்ரிங்க் எடுத்துக்கொள்கிறேன். சரி, அந்த லஸ்தனியர் பால்ட்ரை சாக்லேட் பல்ஸ் உருக்க போகின்றேன். ஆமாம், ஒரு பாரிஸ்புர சமையற்காரராக திஷ்டிருது பேட் இருக்க முடியும். இப்போது எனக்கு சில பைகள் தேவை மற்றும் சர்க்கரையை நேரடியாக அவற்றில் வைக்க வேண்டும். மற்றும் ஒவ்வொரு நிறத்தையும் தனித்த சிறப்பு சிலிகான் வடிவில் பிழிய வேண்டும். இது என்ன நடக்கிறது? ஓ, வாங்க, அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். எல்லாவற்றும் சரியாக இருக்கும். அது உருகவில்லை பாட்டி. சரி கண்ணே, உனக்காக ஏதோ ஒண்ணு இருக்குது. இதோ, இதுவும் ஒரு சமையல் புத்தகம். அந்தா, நன்றி பாட்டி. இது எனக்கானதா? ஆஹா, நான் தான் அடைத்து வைக்க வேண்டும். சரியான முறையில் சாக்லேட்டை உருக்கி. நான் எல்லாம் தவறாக செய்தேன். சரி, இந்த மூலத்தை நேராக இந்த பாத்திரத்தின் மேல் வைக்க வேண்டும் தான். மற்றும் சாக்லேட்டை உள்ளே வைக்க வேண்டும். நான் போகிறேன். ஓ இல்ல, இது சமையல் புத்தகம். எப்படி நான் கவனச்சிதறினேன் என்று நினைக்கிறீர்கள்? அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹா ஹா, இது சாக்லேட்டால் மூடப்பட்டிருக்கிறது. அது சமையல் புத்தகத்தின் வடிவமா? அதிசயமாக இருக்கிறது. ரொம்ப ருசியாக இருக்கிறது. சரி, இப்போது நான் மற்றொன்றை செய்ய போகிறேன். பாருங்கள், சில நேரங்களில் விபத்துகள் உதவியாக இருக்கலாம். இந்த சாக்லேட் கொண்டு ஒரு கியூபை உருவாக்குகிறேன். பாட்டி, பாருங்கள். ஆஹா, மிகவும் அழகாக இருக்கிறது. எனது சமையல் புத்தகத்தில் என்ன தவறு இருக்கிறது? ஆஹா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ இல்லை பாட்டி, அவள் மயங்கி விழுந்து விட்டாள். ஓ, என்ன செய்யலாம் என நான் அறியவில்லை. ஓ, ஒருவேளை போய்விடு. வாங்க, உனது உணர்வுகளை திரும்ப பெறுங்கள் பாட்டி. வணக்கம். என்ன எனக்கு எடுத்து என்ன ஆனது? அப்படியா? இது தொடங்க தேவை. சரி, எனக்கு ஒரு அச்சு தேவை. ஓ, அது சரி. இங்கே எனது பரிபூரணமான பெட்டி உள்ளது. எல்லாவற்றையும் அதிலிருந்து எடுத்து இந்த பிரகாசமான சாக்லேட்டை உள்ளே ஊற்றுவேன். அது அசைவின்றி இருக்கும்போது நான் அதை வெட்ட முடியும். வாருங்க, வெளியில் வாங்குங்க. நான் சொன்னேன், அரிச்சல் சட்டி உபயோகித்தால் உதவ வாய்ப்பு இருக்கலாம்.
அது நல்லா இருந்தது. அற்புதம். இப்பொழுது எனக்கு மற்றொன்று தேவை. ஓ, இது ஒற்றவில்லை. ஓ, அப்படியே இருக்குமா? சரி, மேலே. ஓ, அது எளிதாக இல்லை. சரி, என் முக்காடு எடுத்துக்கொள்கிறேன். ஓ ஐயோ, இது சாக்லேட்டா? அப்பா மன்னிக்கவும் செப்பியுவே. இந்த சாக்லேட்டை அப்படியே அழுத்தி சரி செய்யலாமா? அப்படியே பாருங்கள், நான் எல்லாவற்றையும் கெடுக்கவில்லை. நீ செய்தாய். இப்போது என்ன செய்ய வேண்டும்? இதை somehow சரி செய்ய வேண்டும். ஓ, எத்தனை நூல்கள்! நல்லது, அவற்றை எல்லாவற்றையும் எடுத்தெடுத்தேன் என நம்புகிறேன். எனது கியூபை கூட்டும் நேரம். பிரசன்ட் கேக்குகளை எடுத்து இரு கனஸ் தூரத்தன் உள்ள ஒரு கேக் சேர்க்க போகிறேன். குளிர் ஜெல்லி நிரப்புதலை மறக்காதீர்கள். பாட்டி, உங்கள் கைவினை தலைக்கவசத்தை நிறுத்துங்கள். ஓ, மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இதோ உங்கள் பொது. அது என்ன? ஓ, வாழைப்பழம் எனக்கு விருப்பம். ஆனால் நான் உன்னை கவனிக்கிறேன். சரி, உங்களுக்காக இப்போது நான் இந்த வாழைப்பழத்தை இந்த திரவ சாக்லேட்டில் வைத்து இந்த சிறியவற்றை என் சாக்லேட் கியூப்ல வைக்க வேண்டும். இதை நான் சில முறை செய்கிறேன். ஓ, யாழ்மனா அழகாக உள்ளது. டைலர், உனக்கு சாக்லேட் சேர்த்த வாழைப்பழம் வேண்டுமா? நன்றி, இது ருசிகரமாக உள்ளது. டைலர், நான் உங்களை கவனச்சிதற செய்ய விரும்பவில்லை, ஆனால் உங்கள் கியூப் முடிக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன். ஓ சரி, இப்போது இந்த கனசதுக்குள் கேக் வைக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ரேட், மற்றொன்று. எதை சேர்ப்பது? எனக்கு ஒரு யோசனை கிடைத்துள்ளது. சில ஸ்கிட்டில்ஸ் சேர்க்க போகிறேன். எங்க சகோதரி அவற்றின் அதுக்கு என்ன ஒரு எல்லை கிடையாது. இப்படா இதை மேல் வச்சு நான் தயார். மிகச்சிறந்த வேலை. டெய்லர், சாப்பிட தொடங்கு. Аре, Инна столько сладостей и такие красивые кубики шоколада. சரி, இதோ உன்னோடு ஒரு சுவையோடு தொடங்குகிறேன். வாவ், எங்கள் இது மிகவும் ருசியானது. எம்ஆர் அண்ட் நெல்பா டோபோலிஸ் ஸ்கிட்டல்ஸ் உள்ளன. அரே, நான் அவைகள். நான் எவ்வளவு சிகிச்சை அடைகிறேன். அடுத்தது நான் இந்த இளஞ்சிவப்பு கணத்தை முயற்சிக்கிறேன். இதை திறக்கட்டும். ஆஹா, அழகா! அது என்ன? ஆம், ருசியா இருக்குது. வாழை மற்றும் சாக்லேட் ருசி மிகுந்தது. எனக்கு இது ரொம்ப பிடித்துள்ளது. சூப்பர் கூலு. ஆனால் இந்த வண்ணத்துவான் கியூப் பாருங்கள். வாவ், பல ஸ்ட்ராபெரிகள். எனக்கு ஸ்ட்ராபெரிகளை கெக்களவாய் பிடிக்கும். அதுக்குள்ள ஜெல்லி கூட இருக்கு. ஆஹா, வாசனை அருமையாக இருக்கு. பார்த்தா அந்த ஜெல்லி ரொம்ப பழத்தின் நறுமணம். சுவ அருமை, ரொம்ப நல்லது. நீ செஃப்காலாம் அதை வெண்டுச்சு. ஆமாம், சி என்று நான் சொன்னேன் இல்லை. சரி, கவனம் கொடு. இந்த முறை எனக்கு சாக்லேட் சுவையோட ஒரு முட்டையை வடிவத்த வேண்டுகிறேன். ஒரு முட்டை உண்மையிலேயே என்ன சனி மாறங்க now the ரெண்டு சாக்லேட் முட்டை அச்சுகர் பஸ்ரலேன் நியூட்ரலா உள்ள ஊற்றுவேன். இந்த ரெண்டு சாக்லேட் முட்டைகள் கூறாவை சாப்பிட்றக்கி. அம்மம்மா, ஐயோ மன்னிக்கவும். அதை பிடிக்கிறேன். ஓ ஓ ஆமா. அச்சோ, மன்னிக்கவும், நான் அப்படி யோசிக்கவில்லை. ஏய் டைலர், நீ உதவ முடியுமா? நிச்சயமாக, இது ஒரு பிரச்சனை இல்ல. அடடே, மிகவும் குலுங்குகிறது. தயார். இப்போது அதை ஊற்றி ஒரு முட்டையின் வடிவம் உருவாக்குவோம். அப்படிதான் உடல் தயாராகிறது. இப்போது ஒரு மூக்கு உருவாக்குவேன். ரெடி. டைலர், டைலர், நீ என்ன செய்கிறாய்? வாங்க, நீ வேலை செய்ய வேண்டும். அடிப்பாவி, என்ன சொல்ல வார்த்தையே இல்ல. மீண்டும் மன்னிக்கவும். நீங்கள் ஷெஃப் ஐ மயக்குகிறீர்களா பாட்டி? ஓ இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் ஒண்ணுமில்லை. காத்திருங்கள், என்னிடம் ஒரு போன் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு அருமையான செயலி உள்ளது. நான் சில சாக்லேட் முட்டைகள் ஆர்டர் செய்ய போகிறேன். வாலா, இங்கே அவைகள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் தயாராக உள்ளேன். பான் ஆப்படிட். வாவ்,
இது எத்தனை சுவையான விஷயங்கள். இந்த பெரிய முட்டை, மேலும் சில மில்கா முட்டைகள் பார்த்து பாருங்கள். அதிலிருந்து தொடங்கி விடுகிறேன். வாவ், இதன் உள்ளே ஓரியோவோட இருக்கிறது. ரொம்ப சுவையாகவும் கிரீமியாகவும் இருக்கிறது. எனக்கு இது மோம் பிடிக்கும். அற்புதம். சுவை நன்றாக இந்த பாகம் முடித்து விட்டது. இப்போது நான் இந்த பெங்குவினை சுவைக்க வேண்டியது. ருசியானது. இது ஒரு நல்ல கேக் மற்றும் மிகவும் சாக்லேட்டாக உள்ளது. முடிவில் ஆனால் முக்கியமானதாக இந்த அழகான பெரிய முட்டை. அதை பிளந்துருவேன். சரி, அதை பிளந்துருவேன். ஓ, அது வெற்றி. ஓ ஆம், இது மிக குளிர்பமானதாக இருக்கிறது. அற்புதம். மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் உள்ளே இன்னும் 2 முட்டைகள் உள்ளன. வா, நோட்டெல்லாவுடன். சரி, நான் முடிவு செய்து விட்டேன். சமையல்காரர் மீண்டும் வெற்றி பெற்றார். ஓ நன்றி, நான் நன்றாக செய்தேன். மனசாட்சி இல்லாம இரு. இந்த முறை எனக்கு சாக்லேட் ஏதாவது வேண்டும்னு. இன்னும் தூரமா இருக வேண்டிய சாக்லேட் உங்க. என்ன இதுதானா? ஓ, அசைக்கல் நாயகம். இப்போவே நம்ம இங்க போயிடுவோம். நம்ம முடிஞ்சது. ஹாய், ஒரு எளிய ஒன்றை தொடங்குவோம். ஒரு வட்டமான கேக் செய்வது. உங்களை நம்புகிறேன். சரி, எனக்கு கிரீம் வேண்டும். எதை எடுத்துக்கொள்வது? சரி, நான் சிவப்புடன் தொடங்குகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வண்ண கிரீமை அடுக்குகளாக பிழிந்து கேக்கின் மீது. இந்த முறை கேக்கை சுழற்ற மறக்காதீர்கள். அதனால் பட்டாம்பூச்சி வண்ணத்தில் பட்டைகள் இருக்கும். எல்லாவற்றையும் ஊதா கிரீமுடன் முடித்து எல்லா அதிகமானவற்றையும் ஒரு ஸ்பேடுலாவால் அகற்றுகிறோம். சரியானது. இப்போது பாரம்பரிய வெண்ணிலா குலேசை எடுத்து கேக்கின் மீது அழகான சிதறல்களுடன் பிழிகிறோம். I cross an October with turday carrot rich you the guys. By the Turk Benay. சரியானது. நான் என்ன பண்றேன் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். Sorry girl, put their cream over your இப்போது நான் அதை காணாய் பண்ண வேண்டும். என்ன, ட்ரேசிக்கு எல்லாம் தயார். ஆனால் எனக்கு பாதி மட்டுமே இருக்கிறதா? சரி, நான் வேகமாக செய்ய வேண்டும். கத்தியை எடுத்து எல்லா அதிகப்படியானவற்றையும் வெட்டி விடுகிறோம். அப்படியே அவற்றை இங்கே வைக்கிறோம். இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ கேக் உள்ளது. மேலே மேலும் கிரீம் சேர்த்து பின்னர் அதை ஸ்பேடுலாவால் சமமாக செய்கிறோம். இப்ப எனக்கு கொஞ்சம் விளஞ்சிவப்பு தேவைப்படும். மிக சுவையானது. கேக்கில் சில ரோஜாக்களை வைக்க முயற்சிக்கிறேன். ஓ ஆமாம், அதை பாருங்கள், அழகாக இல்லையா? ஓ, மார்ஷ்மெல்லோக்களை மறக்காதீர்கள். ஆம், சுழல் மார்ஷ்மெல்லோக்கள் சிறந்தவை. அவற்றை பக்கங்களில் வைக்கிறேன். சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வேகத்தை அதிகரிக்கிறேன். என்ன? அதை பாருங்கள். ஏன் இது இவ்வளவு அழகா இருக்குது? அவன் வெல்ல விட மாட்டேன். நான் ஏதாவது யோசிக்கணும். அது சரி. என்னிடம் இதயம் உள்ளது. எனக்கு தேவை ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. கேக்கிற்காக ஒரு துளை வெட்ட வேண்டும். நாங்கள் ஒரு சதுரத்தை வெட்டுகிறோம். பின்னர் ஸ்கால்ஃபெல் எடுத்து அதுல நொடெல்லா வைக்கிறோம். ஓ ஆம், கிராமேல் சேர்த்து இப்போது எங்க சதுரத்தை வச்சு மூடுறோம். இதயத்தின் மீது சில தோவல்கள். சரியானது. அது கேக்கின் மேல் வைக்கலாம். சரி, உங்களுக்கு இனிய உணவு விவியன். இதோ உங்களுக்கு. வாவ், நீங்கள் எனக்கு கேக்குகள் செய்தீர்கள். அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விரைவில் சுவைக்க தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். சுவையாக இருக்கிறது. இன்னொரு ஒன்று. காத்திரு. ஏன் இது உடைந்தது? பயங்கரம்.
மார்ஷ்மெல்லோஸ் உடன் அந்த இதயத்தை பாருங்கள். அது மிகவும் பெரியது மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எண்ணெய், ஓ வாவ், அது என்ன? கிராமேல் நுடெல்லா, அற்புதம். அது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. செஃப் ட்ரேசி வெற்றி பெறுகிறார். வெற்றி எனது. நான் இதை பற்றி கனவு காண முடிந்தது. யூஹோ! இதயம் வடிவ கேக் செய்யுங்கள். வாருங்கள், நீங்கள் அதை செய்ய முடியுமா அப்படி என்று எனக்கு தெரியும். இது எனக்கு சரியான பணியாகும். எல்லாம் சிறந்த முறையில் தயாராக இருக்கும். நாங்கள் ஸ்ட்ராபெரி கிரீம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் கேக்கை சேர்க்கிறோம். கிரீம், பிறகு கேக், பிறகு மீண்டும் கிரீம், கேக் சரியான உயரத்தை அடையும் வரை. ஓ ஆம், இப்போது நான் அளவுகளை எடுக்க வேண்டும். சரி, இது போல நாங்கள் அதிகப்படியானதை வெட்டி அதை மறுபுறம் வைக்கிறோம். எப்படி? எனக்கு மாஸ்டிக் தேவை. அதை கேக்கின் மேல் வையுங்கள். ஓ ஆம், அப்படியே. நான் ஒரு சிற்பி போல உணர்கிறேன். ஹூ! இப்போது இந்த வட்ட வடிவத்தை தேவைப்படும். இதயத்தில் ஒரு துளை வைக்கவும், அதை எடுக்கவும். அதில் கொஞ்சம் நுடல்லா ஊற்றுங்கள். அருமையான யோசனை. ஓ, சாக்லேட்டால் நிரம்பிய இதயம். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? ருசியானது. போலா, என்ன என்ன? நான் 4 இதய வடிவ கேக்குகள் செய்தேன். அவற்றின் மையத்தில் ஒரு துளை வெட்டினேன். மேலும் கேக்குகள் மேலும் சிறந்தது. விவியன் இனிப்புகளை மிகவும் விரும்புகிறார். எல்லாம் தயாராகி இருக்கும் போது லடக்கத்தை பண்ண முடியும். Morley's Carney under Ferrangris Sharon's for Trinidad. Morley strawberry எடுத்து அதை பிளெண்டர்ல போட்டு இயக்குறோம். அருமை. ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி தயாராகிச்சு. Arcus många dösi iridim des nai balloon a lot of queers. Does it last mutigalurdum fensham? There's general whacker. அனைத்து பட்டுக்களையும் ஒவ்வொரு துளையிலும் வைக்கவும். அருமை. இப்போது கிரீமை மேலே ஊற்றுகிறோம். அப்படித்தான். அது கேக்கின் மேல் முழுவதும் பூசுங்கள். சரியானது. கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் தயாரா இருக்கிறேன். சரி, சாப்பிடுங்க விவியன். வாவ், நீ என்னை ஆச்சரியப்படுத்த எப்படி என்று தெரியும். மேலும் 4 கேக்குகள் மற்றும் உள்ளே நிறைய இதயங்களும் நுடல்லாவும் கொண்ட ஒரு அழகான கேக் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. இந்த சுவையான முயலின் மீது ஊற்ற முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெலோ மற்றும் சாக்லேட். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நான் முயற்சிக்கிறேன் இந்த கேக்குகளில் ஒன்றை. சரி, இதோ. என்ன அது? என்ன? ஓ, அருமையானது. அற்புதம். இத மற்ற கேக்குகளோட முயற்சி செய்றேன். அவற்றுல திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. ரொம்ப நல்லது. இது ரொம்ப அற்புதமா தெரியுது. ஆம். மேலும் அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, யாரை நான் தேர்வு செய்கிறேன்? சரி, செஃப் நாதன், நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் உன்னை வெல்ல முடியும். அம்வா, எங்க அதனால் எனக்கு பிடித்த ஸ்கிட்டீல்ஸ் கண்டீஸோட கேக் வேண்டும். எளிதாக. இங்கு முக்கியமானது இனிப்புகளை மிச்சம் வைக்காதது. கேக்கை இதுவும் வண்ணமயமாயிருக்கப்பது. அதே சாக்லேட் விழுறதிலிருந்து தடுக்க இன்னொரு விஷயம் செய்ய உள்ளேன். இதுக்காக நான் மாவை தயாரிக்க வேண்டும். நீங்களே மைதா மாவு, பால் மற்றும் இந்த துருவலை நன்றாக கலந்து விடுங்கள். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மீதம் உள்ளது. அதை நன்றாக பிசைந்து நீண்ட துண்டுகளாக வெட்டுவதுதான். இப்படிதான். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். நான் காந்தி பட்டைகள் கொண்டு கரைகளை மறைப்பேன். அதன் பிறகு கேக் ஓவனில் போனது.
சமையல் செய்யும் போது யார் சரிவடைகிறார்கள்? இது பொறுப்பற்றது. நல்லா. என் கேக் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எல்லோரும் பார்த்து இந்த தோற்றத்தில் அதற்கு காந்தம் போல நினைக்கும். ஆனால் இதுவே மட்டும் போதாது. முழு கேக்கும் பரவசமாக வண்ணமயமாக வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. அதன் மூலம் ஸ்கிடில்ஸ் இனிப்பு பெயிண்டை உருக்க முடியும். உமக்கும் சில சாப்பாடுகளை உருவாக்க வேண்டும். அழகானது. ஆம், இங்கே இன்னும் சில கேக் ரெடி ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். தற்போது அதை எடுக்க நேரமாகிறது. நிச்சயமாக பெட்டி இந்த அதிசயத்தை விரும்புவாள் என்று நானும் நம்புகிறேன். நான் இதை செய்யக்கூடாது. En cheers voor dames is er brief reading There is voor stuur kon there is there due and the போயா, நிறுத்து. எனக்கு பிடிக்கவும் வேண்டியது உண்டு. ஆமாம், நான் ஏற்கனவே என்னை நாம எதிர்பார்க்கின்றோம். நாம் உடனடியாக கேக்கின இனிப்புகளுடன் அலங்கரிக்க வேண்டியது உள்ளது. இதற்காக நான் ஸ்கிட்டில்ஸையும் பயன்படுத்துகிறேன். ஆனால் ஒரு துப்பாக்கியோடு இதை செய்யலாம். ஓ, இதை எப்படி கையாளுவது? அடடா! எனக்கு கேட்கும் போது தயார் செய்யப்பட்டது போன்று தோன்றுகிறது. நண்பராகவே வெற்றியாளராக யாரை கடந்து செல்ல விரும்புகிறீர்கள்? எல்லா கேக்குகளும் அழகாக இருக்கின்றன, எம்மாவின் கேக்கை தவிர. இது இருக்கக்கூடும் என்று அர்த்தம் கொண்டிருக்கலாம். ஆம், இல்லை, ஒரு சாதாரண கேக். நடுவில் என்ன காத்திருக்கும் என்பதை பார்ப்போம். முற்றிலும் மாறுபட்டது. முறம் சுவையா உள்ளது பாட்டி. ஒன்று மீதம் இருக்கிறது. அது சமையலாளர். இதற்கு அந்த கிரகமாக கூலாகவே ஸ்வாத். நான் விரைவில் எல்லா மலையரும் உணவு கடை கூட தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உண்மை அல்லாதவாறாக சுவையானது. சேத், நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள். நான் ஜெயிக்க போறேன் எனவே தெரிந்தது. இந்த முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும். இது எனது சமையல் திறமைகளை சவால் செய்யும் மிக சுவாரஸ்யமான ஒன்று. ஒரு முழு தர்பூசணி காயிலிருந்து தர்பூசணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன். முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன். இதே போல இது மிகவும் எளிது. இப்போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடு கேக் மாதிரி வெட்ட வேண்டும். நான் நிறைய அஞ்சவே மாட்டேன். தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான். அதை 2 பாதிகளாக வெட்டினால் போதும். உள்ளே சிறிய ஜெலட்டினை கலக்கினால் போதும். ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும். அப்பத்திலிருந்து ஜெலட்டின் சேர்க்கவும். முக்கியமான விஷயம், அனைத்து வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி, அது மிகவும் குள்ளமாக இருந்தது. சரி, நான் ஒரு வைர குறுகிய கோடலால் ஒரு தர்பூசணியை படிக்கட்டு போட்டு உடைப்பேன். கவனமாக இருங்கள். நின்று விடுங்கள். எல்லாம் சுற்றி எரிய போகிறது. மன்னிக்கவும், நான் மிகவும் விளையாடியுள்ளேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம். தர்பூசணி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல. நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும். இதை பாருங்கள். மார்ஷ்மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன. கமி பேர்ஸ். ஆஹா, நீ அதை கேக்னு சொல்றாய்? அது பரிதாபகரமானது. உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம். மற்றும் தண்ணீரை ஊற்றவும். கிரீமுடன் தர்பூசணி துண்டுகள். கிரீமை கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும். மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும். என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும். வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிகச் சிறந்த நிற இணைப்பு. தவறாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு என் தர்பூசணி ஜெல்லி தயார். அதனால் உங்களில் யாரும் தர்பூசணி கேக் எப்படி சமைப்பது என்று ஊகிக்க முடியாது.
மற்றும் சுவையா இருக்கும் என் கேக்குங்கிறதால் கண்டிப்பா இல்லை. உண்மையான தர்பூசணி மாதிரி தோன்றடோரோக். நான் அதனை மட்டும் ஓவியமாக்கலை, கண்களையும் செய்தேன். அதனால் எப்படி அழகா இருக்குதுங்கிறத பாருங்கள். பெட்டி, நீ எது கேட்க விரும்புகிறாய் என்பதை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. ஹூரே! எம்மா, நீ என்ன செய்தாய்? தர்பூசணி காயில் கச்சா வெல்லத்தை உரித்து வைக்கிறாயா? இதற்கு நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை, இல்லையா? மற்றவர்கள் மிகவும் முயன்றனர். அட, இதன் சுவை அவ்வளவாக இல்லை. நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன். முகம் ஷெஃப் சாக் என்ன சமைச்சிருக்காங்க என்று பார்க்கலாம். கேக் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லது. ஆனால் இது ருசியாக உள்ளதா? இந்த கேக் எனக்கு தயாரித்ததை சுவைக்க மட்டும்தான் இருப்பது. அமைப்பை பார்த்தால் இது ஜெல்லி என்று நினைக்கிறேன். ரொம்ப நச்சுவையாக இருக்கிறது. பாவா பாட்டி, நீங்க இன்னைக்கு எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. சரியாயிடுச்சு. இதே நம்பினேன். இந்த முறை பொம்மையுடன் ஒரு கேக்கு தயார் செய்து கொடு. கடினமாயிருக்கும். உண்மையில் எல்லாமே மிகவும் எளிமையானது. நீங்கள் பார்த்துச்சா? அது நான் தான். எனக்கு உன்னை எப்படி உருவாக்குவது என்று ஒரு வணிகம் உள்ளது. பெட்டி கேக்கின் மேல் இருக்கிறது. இந்த பழங்களுடன் அது மிகவும் எளிதாக இருக்கும். நான் கிவி பயன்படுத்துவேன். அப்படியே எனது அன்பான பேத்தியை அலங்கரிக்க இன்னும் கூடுதல் பழங்கள். யாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மீதமுள்ள ஒன்று முடியை அலங்கரிப்பதுதான். இதை பரிமாறலாம். மற்ற ஸ்பாரிக்காய்கள் வளமும் பிடிக்கும். மசாலா வேலையாகி விட்டது. கேக் லெவல் பண்ணி ஆரம்பிக்க நேரமாகி விட்டது. மிகவும் பழிவாங்கக்கூடியது. கண்கள் இல்லாத முகம் எப்படிப்பட்டது? நீங்கள் உங்கள் கண்களை விழித்து கேக்கை பறிக்க வேண்டும். இதோ என் ஜெல்லி கண்கள் மற்றும் இதை அவளின் முகத்தில் வாய் வைத்து பயன்படுத்த போகிறேன். என்னால் இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. கிச்சிடும். முடித்து விட்டேன். நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் நான் ஏகாரத்தை மாற்ற வேண்டும். கேக்கை வட்டமாக மாற்றி அதில் நான் விரைவில் சிக்கலை தீர்த்தேன். இப்போது நான் கேக்கில் வைக்க ஒரு பொம்மை தேவையானது. பெரிய குஞ்சு உடையை போல காணப்படும். அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக கிரீம் அல்லது விப்ட் கிரீம் இந்த வேலைக்கு சிறந்ததுதான். ஆனால் இது பிளாஸ்டிக். இது உண்ணக்கூடியதல்ல. ஓ, என்னோட பேசுவதை நிறுத்து. உன் கேக் செய். ஓ, ஒரு சிறப்பு. சோழியினுள் இனிப்பு சிராப்பை ஊற்றுவது மட்டுமே மீதமாக இருக்கிறது. இது மிக அழகாக இருக்க செய்யும். ஓ ஆம், இது எனது சமையலின் மிக பிடித்த தருணம் என்று சொல்லலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மட்டும். ஆமாம், போய்லா. ஆனால் போகலாம். ஆஹா, பாடி நல்லா சாப்பிடு. ஆச்சரியம். ஒவ்வொரு கேக்கும் எனக்கு மகிழ்ச்சியை தருவது. ஆனால் நான் பாட்டி செய்த கேக்கை தான் முதலில் சாப்பிடுகிறேன். அவரின் கேக் நிஜமாகவே நில்லாத அளவுக்கு ருசிகரமாக இருக்கிறது. உண்மையில் அப்படி இருக்கிறதா பார்ப்போம். ஆம், இது மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எம்மா, நீ என்ன சுற்றத்தை? ஏன் இந்த கேக் அப்படி ஒரு பயமான முகத்தை கொடுத்துள்ளதா? இல்லை, இது நிச்சயமாக என்னை போல இல்லாததே. இந்த கேக் குறைந்தது சுவையாக இருந்தால் மகிழ்ச்சி. வழக்கமாக இது ருசியாக இருக்குமே. சரி, சாக் என்ன சமைத்தான் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே உள்ளது. ஆஹா, இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பொம்மையாய் தெரிகிறேன். ஆம், இது சுவையாக இருக்கிறதா என பார்க்கலாம். இது நம்ப முடியாதது. சக, உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். மிகவும் அருமை. ஆமாம், அது எளிதாக இருந்தது.